வணக்கம். நான் அனிதா சுரேஷ் உங்க கூட பேசிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி போகிற வேலை இருந்துச்சு. ஸோ நானும் ஒரு 4:30 மணி இருக்கும்போது கிளம்பிட்டேனுங்க. ஸ்கூட்டியில் தான் கிளம்பணும். வீட்டுக்கு மளிகை ஜாமானும் காய்கறிகளும் வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ அதுக்காக ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போனால் தான் திங்ஸை கேரி பண்ணிட்டு வரக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக அதை தான் எடுத்துகிட்டு போனேங்க. போனதுமே வந்து பார்த்திங்கன்னா மளிகை ஜாமான கடையில் லிஸ்ட்டெல்லாம் கொடுத்துட்டு மற்ற வேலை இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படிங்கிறக்காக கொடுத்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது தான். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டேனுங்க. வாங்கி முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு ஸ்நாக்ஸ் வாங்க வேண்டி இருந்துச்சு. ஸோ அதையும் வாங்கி முடிச்சுட்டு மளிகை ஜாமான கடைக்கு போனோம். அப்போ தான் பேக்கிங் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. ஸோ பேக்கிங்கெல்லாம் பார்த்துட்டு பில்லெல்லாம் செக் பண்ணிட்டு பே பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோனுங்க. வீட்டுக்கு கிளம்பும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 4:30க்கு போனோம். பட் வீட்டுக்கு ரிட்டர்ன் வரையில் 6:30 ஆயிடுச்சு. மழை வர மாதிரி இருந்துச்சு. ஸோ சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டுனுங்க. வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு மளிகை ஜாமானத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து பேக் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன். அதெல்லாம் நாளைக்கு தான் ஊர்சல் படுத்தணும். நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் சன்னாவும் செஞ்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாளைக்கு இவர் மாலை போடுறாரு. ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் ஒர்க்கையும் பார்த்துட்டு இருந்தேனுங்க. ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம பார்க்குற விதத்தில் தான் இருக்குது. அது நல்லதாக பார்த்தா கண்டிப்பாக அது நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும். நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னு பார்த்தா அது நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி தான் இருக்கும். ஸோ எதாக இருந்தாலும் யோசித்து பார்த்துக்கலாம். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசலாம். அனிதா சுரேஷ் என் கூட.